கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்தான் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை என்னன்னா, எப்படி மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்த கன்மலையை பார்த்து அடி. ஏன்னா தேவைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. தண்ணீர் என்பது அது உயிர் நாடி தான். ஆகவே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த தண்ணீருக்காகத்தான் அவங்க போராடுகிறாங்க. உடனடியாக மோசேயினுடைய கீழ்ப்படிதல் லட்சோப மக்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்தது. அன்பானவர்களை, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்க. எதிர்கால நன்மைக்காக நீங்க போடுகிற பெரிய அஸ்திவாரமாக இருக்கு. இன்றைக்கு ஆண்டவர் அன்னைக்கு பேதுரு பார்த்து சொல்றார், வலையை போடு அப்படின்னார். அதே போல வலைகளை போட்டான், திரளான மீன்களை பிடிச்சான். உடனடியான ஒரு கீழ்ப்பிடிதல் உடனடியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வந்தது. இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில், ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதுகளை தொனித்தது என்று உறுதியாக நீங்கள் சொல்லும்போது, அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. உங்களுக்கு மிக மிக பிரகாசமான நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, உங்கள் மூலமாக இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், மிகப்பெரிய வெற்றியை சுதந்திரியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பதை மற்றவர்கள் பார்ப்பார்களாக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே மோசேக்கு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே ஆண்டவரே அதை கேட்டு கீழ்ப்படிந்தான். அந்த வார்த்தை நிமித்தமாக லட்ச மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் எங்களோடு பேசுகிற நல்வார்த்தை எதுவோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிற மனப்பக்குவம் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. அதன் மூலமாக பல நன்மைகளை பெற்று சுகமாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவதற்காக நன்றி, உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.